ஹலோ உங்களுக்கு நான் கையில் வச்சிருக்கிறது என்னது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லி வரேன். இதான் பார்த்தீங்கன்னா மைக்ரோம் கல்ச்சரு. ஸோ மைக்ரோம் கல்ச்சர் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிஷ்ஷோடைய லைஃப் ஃபுட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெட்டால் செய்யப்படும். ஸோ இது இன்றைக்கி எப்படி கல்ச்சர் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாருமே நான் கல்ச்சர் பண்ணி வச்சுருந்தது அது வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு. ஸோ அது வந்து 2 வீக்ஸ் முன்னாடி கல்ச்சர் பண்ணது. அது ஆக்சுவலி ஒரு மாதிரி தண்ணி ஆகிட்டு. இந்த மாதிரி தண்ணியாக விடக்கூடாது. ஸோ தண்ணியாக ஆகிடுச்சுன்னா கூடிய சீக்கிரம் கிராஷ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ தண்ணியாக விடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி எப்படி கல்ச்சர் பண்ணதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரெட்டு தேவைப்படும். ஸோ மைதா ப்ரெட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சால்னா டப்பா தேவைப்படும். அதுக்கு மூடியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஓட்டையை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு துணி. ஸோ இதுக்கு எதுக்குடா ஓட்டையை போடாமல் இருக்கலாம் நான் எடுத்துக்கணும். ஸோ ஓட்டை போடாமல் இருந்தால் அதுக்கு வந்து ஆக்ஷன் போகாது. ஸோ ஓட்டை போட்டு ஏன் அடைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈச்சை பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து முட்டை போட்டுரும். ஸோ அப்புறம் வந்து வெள்ளை கலரில் புழு வந்துடும், வேறு பெரிய புழு வந்துடும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கல்ச்சருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ப்ரெட் தேவைப்படும். ஸோ எனக்கு 2 கல்ச்சர் தேவைப்படும். ஸோ அதனால் 4 ப்ரெட் தேவைப்படுது. ஸோ 4 ப்ரெட்டையும் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நல்லா பொடிச்சு போட்டு தண்ணியை லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெட்டுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெட்டுக்கு சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ கட் பண்ணி எடுக்காமல் இருந்தால் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சைடில் இருக்க கட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி எடுத்து நல்லா பசஞ்சிட்டு ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு 2 டப்பாலையுமே ஈவனாக போட்டுருங்க. ஸோ ஈவனாக போட்டு இந்த மாதிரி நீட்டாக லெவல் பண்ணிடுங்க. ரெண்டு இதுலையுமே. ஸோ ஒரு இதில் இந்த மாதிரி நீட்டாக தண்ணி எப்படி இருக்கணும்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வச்சிங்கன்னா நாளைக்கு வரைக்கும் அது ஈரமாக இருக்கணும், அந்தளவுக்கு இருக்கணும். தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிடக்கூடாது. ஸோ ட்ரை ஆச்சுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரே கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரை ஆகாத ஒரு ஹீட் இல்லாத இடத்துல வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டார்டர் கல்ச்சர் தேவைப்படும். ஸோ இந்த ஸ்டார்டர் கல்ச்சர் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த வினிகர் இந்த கல்ச்சர் செய்ய முடியும், மைக்ரோம் கல்ச்சரு. ஸோ இல்லாமல் நிறைய பேர் செய்யலான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் செய்ய முடியாது. நானுமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் லாக்டவுனில். ஸோ இது மாதிரி இல்லாமல் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ஒரு நாள் கூட வந்திருக்கும். ஸோ என்ன புழு வரும் பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை கலரில் ஒரு பெரிய புழு வரும். ஸோ அது கரெக்டாக வரணும்னா ஸ்டார்டர் கல்ச்சர் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 days வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.